வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். காரைக்காலில் இன்று பாஜக சார்பில் நடைபெறுகிறது பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்க உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வருகையையொட்டி இன்று காரைக்காலில் ட்ரோன்கள் பறக்க தடை. தடையை மீறி ட்ரோன்கள் பறக்கவிடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் இஷிதா ரதி எச்சரிக்கை. திருப்பத்தூரில் திமுக சார்பில் இன்று நடைபெறுகிறது என் வாக்குச்சாவடி வெற்று வாக்குச்சாவடியர் வடக்கு மண்டல நிர்வாகிகள் மாநாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கவுள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். வருகிற 23ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. மாலை 6:30 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்றும் தகவல். $1.31 கோடி பயனாளிகளுக்கு 5,000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3,000 கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2,000 வரவு வைப்பு. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச், ஏப்ரலுக்கான உரிமைத்தொகை தவணைகளை சேர்த்து 3,000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2,000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமைத் தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். தேர்தல் தோல்வி பயத்தால் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஆட்சிக்கு வந்து 28 மாதங்கள் உரிமைத் தொகை வழங்கப்படாமல் இருந்தபோது பெண்கள் பாதிக்கப்படவில்லையா எனவும் சரமாரி கேள்வி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தோற்று விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இந்த 3 மாத தொகையும் முன்பணமாக கொடுத்து அதோட கோடைகால சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றனர். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2,000 உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமைத் தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. கடந்த 4 ஆண்டுகள் தமிழகத்தில் கோடைக்காலம் வரவில்லையா? முதலமைச்சரின் 2,000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகை அறிவிப்பை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இதற்கு முந்தைய 2022ஆம் ஆண்டு கோடைக்காலம் வந்தது, 23ஆம் ஆண்டும் கோடைக்காலம் வந்தது, 24ஆம் ஆண்டும் கோடைக்காலம் வந்தது, 25ஆம் ஆண்டும் கோடைக்காலம் வந்தது. ஆனா தேர்தல் நடக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு மட்டும் கோடைக்காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு? இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க
தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு. புதிதாக கோடைக்கால சிறப்பு தொகை ரூபாய் 2000 என திடீரென அறிவித்தது எப்படி என முதலமைச்சருக்கு தாவேக தலைவர் விஜய் கேள்வி. திமுக தனக்கு போட்டியாக கருதுவது மக்கள் சக்தியான தாவேகாவை தான் எனவும் எக்ஸ் பதிவு. அடுத்தவர்கள் தொடங்கிய கட்சியில் இருப்பவர்கள் தனியாக கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிக்க முடியுமா என விஜய் சவால். 30% மக்கள் ஆதரவு இருக்கும் தாவேகாவிற்கு அனுபவம் இல்லையா என விஜய் கேள்வி. அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? வருகிற சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைவர் விஜயால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது. 20 ஆண்டுகளில் 30% வாக்குகள் வந்துவிட்டதா எனவும் சரமாரியாக நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். இருந்தால் தானே அகப்பையில் வரும். உங்களுக்கு இதெல்லாம் இப்படி சார் 32% வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா? முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டிலேருந்து வெளியே வரணும் சார். குடும்பத்திலிருந்து குடும்பத்தினா வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார். முதல்ல த்ரிஷாவிடமிருந்தும் வீட்டிலிருந்தும் தாவேக விஜய் முதலில் வெளியே வர வேண்டும். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை ஏறி வைகுண்டம் போக முடியுமா எனவும் நயினார் நாகேந்திரன் கடும் விமர்சனம். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். த்ரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? நீங்க தனியாகவா வந்தீங்க? பனையூர் பண்ணையார் அங்கிள் அப்பாவால சினிமாவுல வந்தீங்க. சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆகியோரை பார்த்து விஜய் காப்பி பேஸ்ட் செய்தார். சேலம் மாவட்ட தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அதிமுக பற்றி விஜய் முன்வைத்த விமர்சனத்திற்கு அதிமுக காட்டமாக பதிலடி. சேலத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழக பரப்புரையில் பங்கேற்றவர் உயிரிழப்பு. மராட்டியத்தை சேர்ந்த சுராஜ் என்பவர் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்ததாக தகவல். ஜூலை 4, 5 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. வரும் 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்க ஏற்பாடு. தாம்பரம் மாநகராட்சியில் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்க விசில் கேட்ட அமைச்சர் தாமு அன்பரசன். விசில் வேண்டாம், ஸ்டார்ட் என சொல்லுங்கள் என்று திமுகவினர் கூறியதால் சிரிப்பலை. குரூப் 2 தேர்வு குளறுபடி விவகாரத்தில் ஆரம்பகட்ட விசாரணை அடிப்படையில் 2 உதவி பிரிவு அலுவலர்கள், ஒரு சார் செயலாளர் தற்காலிக பணி நீக்கம், ஒரு துணை செயலாளர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விளக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அரசு மருத்துவமனையில் தீப்பிடித்து எரிந்த ஆம்புலன்ஸ்.
நோயாளியை அழைத்து செல்வதற்கு வந்த ஆம்புலன்ஸில் ஆக்ஸிஜன் சிலிண்டர் வெடித்து தீப்பற்றியதில் முற்றிலும் எரிந்து சேதம். இன்று காதலர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் தருமபுரியில் ரோஜா பூங்கொத்துகளுக்கு டிமாண்ட். விலை அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டாலும் விலையை பொருட்படுத்தாமல் வாங்கி செல்லும் காதலர்கள். சிஎம்டிஏ தலைமை செயல் அதிகாரி சிவஞானம் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமனம். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இணை இயக்குநர் ஸ்ருதன் ஜெய் நாராயணன் இணை தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமனம். 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக்க உறுதி பூண்டுள்ளோம். ஏகாதசி சுபதினத்தில் புதிய தொடக்கம் தொடங்கியுள்ளதாக புதிய பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கர்நாடக மாநிலம் துமகுருவில் சினிமாவையே மிஞ்சும் அளவிற்கு நடந்த கொலை சம்பவம். பெற்ற தாயை கொலை செய்துவிட்டு மாரடைப்பால் உயிரிழந்தார் என நாடகமாடிய மகளை கைது செய்து போலீசார் விசாரணை. பெங்களூருவில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அரசு அதிகாரிகளுக்கு சொந்தமான இடங்களில் அதிரடி சோதனை. 24 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை, பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன பகவான் சன்னதியில் நடைபெற்ற மகா பல்லக்கு சேவை. ஏராளமான பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் திடீரென தீப்பற்றி எரிந்த மின்சார பேருந்து. வெண்ணெய் முட்டும் அளவிற்கு கரும்புகை எழுந்ததால் மக்கள் அச்சம். ரஷ்யாவிடமிருந்து கூடுதலாக 288 எண்ணிக்கையில் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பிற்கான ஏவுகணைகளை வாங்க பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல். 10,000 கோடி ரூபாய் செலவில் 120 குறுகிய மற்றும் 168 நீண்ட தூர ஏவுகணைகளை வாங்க முடிவு. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா. நடிகர்கள் தனுஷ், சிவகார்த்திகேயன், யோகி பாபு, விஷ்ணு விஷால், நடிகைகள் கீர்த்தி சுரேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. இரண்டாயிரத்து 22ஆம் ஆண்டு வெளியான பொன்னியின் செல்வன் படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை பெற்றார் A.R. ரஹ்மான். பவன் திரைப்படத்திற்கு இசையமைத்த ஹிப்ஹாப் தமிழா ஆதிக்கு விருது வழங்கி கௌரவித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பத்தாவது T20 உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலிய அணிக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்த ஜிம்பாப்வே.
23 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு வீழ்த்தி ஜிம்பாப்வே அபார வெற்றி. T20 உலகக்கோப்பை தொடரில் அமெரிக்கா நெதர்லாந்து இடையிலான லீக் போட்டியில் 93 ரன்கள் வித்தியாசத்தில் அமெரிக்கா வெற்றி. 197 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய நெதர்லாந்து அணி 103 ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வி. T20 உலகக்கோப்பை தொடரில் கனடாவை வீழ்த்தி UAE அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் கனடாவை வீழ்த்தி அபார வெற்றி. IPL போட்டியில் ராஜஸ்தான் அணியின் புதிய கேப்டனாக ரியான் பராக் நியமனம். சென்னை அணியிலிருந்து ட்ரேடிங் மூலம் வாங்கப்பட்ட ஜடேஜா நியமிக்கப்பட்ட நிலையில் புதிய கேப்டனை அறிவித்தது அணி நிர்வாகம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.